வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிரீன்லாந்து தீவை விலைக்கு வாங்க தீவிரம் காட்டும் ட்ரம்ப். டென்மார்க் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். சுவிட்சர்லாந்து தீ விபத்து சோதனையில் ஏற்பட்ட குளறுபடியை ஒப்புக்கொண்ட அதிகாரிகள். கிரீன்லாந்து அதன் மக்களுக்கே சொந்தம். ட்ரம்பின் மிரட்டலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் கூட்டறிக்கை. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர பாரிஸில் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம். ஐரோப்பிய நாடுகளின் முடிவு. பெர்லின் மின் கட்டமைப்பு மீது பயங்கரவாத தாக்குதல். மத்திய அரசு தீவிர விசாரணை. மூன்றாம் உலகப் போரை எதிர்த்து போராட உக்ரைனில் ராணுவ மையங்களை அமைக்க பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் திட்டம். ஸ்பெயினில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எச்சரிக்கை. 30 ஆண்டுகளுக்கு பின் இத்தாலிய கிராமத்தில் பிறந்த முதல் குழந்தை. ஊர் மக்கள் உற்சாக கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். கிரீன்லாந்து தீவை விலைக்கு வாங்க தீவிரம் காட்டும் ட்ரம்ப். டென்மார்க் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்தை டென்மார்க் நாட்டிடமிருந்து விலைக்கு வாங்குவது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆலோசகர்களுடன் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார். கிரீன்லாந்தின் நிலப்பரப்பு மற்றும் அங்குள்ள அபரிமிதமான இயற்கை வளங்கள் அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும் என ட்ரம்ப் கருதுகிறார். 1946ஆம் ஆண்டிலேயே அமெரிக்கா இந்த தீவை வாங்க $100 மில்லியன் தொகையை முன்மொழிந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த முயற்சியை ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளார். இருப்பினும் கிரீன்லாந்து ஒரு விற்பனைக்குரிய பொருள் அல்ல எனவும் அந்த தீவு தன்னாட்சி அதிகாரம் கொண்டது என்றும் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து தரப்பு தலைவர்கள் கூறியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக தனது கோரிக்கையை முன்வைக்க அதிபர் ட்ரம்ப் விரைவில் டென்மார்க்கிற்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டு பிரதமரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்து தீ விபத்து சோதனையில் ஏற்பட்ட குளறுபடியை ஒப்புக்கொண்ட அதிகாரிகள். சுவிட்சர்லாந்தின் லீ கான்ஸ்டலேஷன் மதுக்கூடத்தில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். விபத்து நடந்த அந்த மதுக்கூடத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வித தீ பாதுகாப்பு சோதனையும் நடத்தப்படவில்லை என அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். கடந்த ஆண்டில் மட்டும் அப்பகுதியில் 1400 சோதனைகள் நடத்தப்பட்ட போதிலும் இந்த குறிப்பிட்ட மதுக்கூட்டம் 2020 முதல் தவிர்க்கப்பட்டுள்ளது. மதுக்கூட்டத்தின் மேற்கூரையில் ஒட்டப்பட்டிருந்த ஒளித்தடுப்பு நுரைப்பஞ்சிகள் தீப்பற்றியது விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் சராசரி வயது 19 என கூறப்படும் நிலையில் இந்த அலட்சியம் குறித்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது இந்த விபத்து தொடர்பாக மதுக்கூட உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கிரீன்லாந்து அதன் மக்களுக்கே சொந்தம். ட்ரம்பின் மிரட்டலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் கூட்டறிக்கை. கிரீன்லாந்து தீவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ஒரு முக்கிய கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளனர். பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, போலந்து, ஸ்பெயின் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் டென்மார்க்குடன் இணைந்து கிரீன்லாந்து அந்த நாட்டு மக்களுக்கே சொந்தம் என்பதை உலகிற்கு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். கிரீன்லாந்தின் எதிர்காலம் மற்றும் இறையாண்மை குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து அரசுக்கு மட்டுமே உண்டு எனவும் இதில் வெளிநாடுகள் தலையிட முடியாது எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆர்டிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஐரோப்பிய நாடுகள் தங்கள் முதலீடுகளையும் ராணுவ பங்களிப்பையும் அதிகரித்து வருவதாகவும் இப்பகுதியை ஒருமித்த கருத்துடன் பாதுகாக்க வேண்டும் என்றும் தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்கா ஒரு முக்கியமான கூட்டாளியாக இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனப்படி ஒரு நாட்டின் எல்லை ஒருமைப்பாட்டை மற்ற நாடுகள் மதிக்க வேண்டியது அவசியம் என ட்ரம்பிற்கு அவர்கள் நினைவுறுத்தியுள்ளனர். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர பாரிஸில் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம். ஐரோப்பிய நாடுகளின் முடிவு. உக்ரைனில் நீண்டகால அமைதியை நிலைநாட்ட விருப்பமுள்ளவர்களின் கூட்டணி பாரிஸில் கூடி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஜெர்மன் அதிபர் ஃபிரெடரிக் மெர்ஸ் உக்ரைனுக்கு தேவையான ராணுவ மற்றும் நிதி உதவிகளை தொடர்ந்து வழங்கப் போவதாக தனது ஆதரவை உறுதிப்படுத்தினார். போர் நிறுத்தம் ஏற்பட்டால் உக்ரைனின் அண்டை நாடுகளான நேட்டோ எல்லைப் பகுதிகளில் அமைதியை கண்காணிக்க ஜெர்மனி தனது படைகளை நிலைநிறுத்துவது குறித்து
ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் நாடுகள் உக்ரைன் மண்ணிலேயே நேரடியாக தங்கள் படைகளை நிலைநிறுத்தி பாதுகாப்பு வழங்க முன்வந்துள்ள நிலையில் இது ஒரு வலிமையான பாதுகாப்பு அரணாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் உக்ரைனின் இறையாண்மையை பாதுகாப்பதில் மேற்கத்திய நாடுகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. பெர்லின் மின் கட்டமைப்பு மீது பயங்கரவாத தாக்குதல், மத்திய அரசு தீவிர விசாரணை. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் மின் கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட தீ வைப்பு சம்பவம் தொடர்பாக அந்நாட்டின் மத்திய அரசு பயங்கரவாத தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளது. இடதுசாரி தீவிரவாத குழுவான வல்கன் குரூப் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதுடன் இது ஒரு சதித்திட்டம் என தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் சுமார் 45,000 வீடுகள் மற்றும் 2,000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் கடும் குளிரில் பல நாட்களாக மின்சாரமின்றி அவதிப்பட்டு வருகின்றனர். பெர்லின் மேயர் கை வாக்னர் இந்த சம்பவத்தை ஒரு பயங்கரவாத செயல் என வன்மையாக கண்டித்துள்ளதுடன் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தங்கியுள்ள பராமரிப்பு இல்லங்களின் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதால் இது பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயலாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த வழக்கின் விசாரணையை ஜெர்மனியின் மத்திய அரசு வழக்கறிஞர் ஏற்றுக்கொண்டு தீவிரவாத குழுக்களுடனான தொடர்புகள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார். 3ஆம் உலகப் போரை எதிர்த்து போராட உக்ரைனில் ராணுவ மையங்களை அமைக்க பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் திட்டம். உக்ரைன் மண்ணிலேயே நேரடி ராணுவ மையங்களை அமைப்பது குறித்து பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன. இந்த மையங்கள் மூலம் உக்ரைன் வீரர்களுக்கு தேவையான அதிநவீன பயிற்சிகளை வழங்கவும் பழுதடைந்த ராணுவ தளவாடங்களை விரைவாக சரி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ராணுவ உதவிகள் குறையக்கூடும் என்ற அச்சத்திற்கு மத்தியில் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு தங்களின் நீண்டகால ஆதரவை இதன் மூலம் உறுதிப்படுத்துகின்றன. ஒருவேளை மேற்கத்திய நாடுகளின் ராணுவ பணியாளர்கள் உக்ரைன் மண்ணில் காலடி வைத்தால் அது 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என ரஷ்ய அதிபர் புட்டின் ஏற்கனவே எச்சரித்துள்ளார். இந்த நடவடிக்கையை ரஷ்யா ஒரு நேரடி போர் அச்சுறுத்தலாக கருதுவதால் ஐரோப்பிய எல்லையில் பதற்றம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. ஸ்பெயினில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எச்சரிக்கை. ஸ்பெயினில் வீதி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஜனவரி 1, 2026 முதல் முந்தி செல்லும் விதிமுறைகளை ஸ்பெயினின் பொது போக்குவரத்து இயக்குநரகம் கடுமையாக்கியுள்ளது. சாலை ஓரத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் அல்லது மிதிவண்டி வீரர்களை முந்தி செல்லும் போது அந்த சாலையின் வேக வரம்பை விட குறைந்தது 20 கிலோமீட்டர் வேகத்தை குறைக்க வேண்டும். உதாரணத்திற்கு 90 கிலோமீட்டர் வேக வரம்பு உள்ள சாலையில் முந்தி செல்லும் போது உங்கள் வேகம் 70 கிலோமீட்டருக்கு மிகாமல் இருப்பதை உறுதி செய்வது இனி சட்டப்படி அவசியமாகும். 30 ஆண்டுகளுக்கு பின் இத்தாலிய கிராமத்தில் பிறந்த முதல் குழந்தை, ஊர் மக்கள் உற்சாக கொண்டாட்டம். இத்தாலியின் அம்ப்ரோசோ பகுதியில் உள்ள பாக்லியாரா டெய் மார்ச்சி என்ற சிறிய கிராமத்தில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத வகையில் முதல் முறையாக ஒரு குழந்தை பிறந்துள்ளது. லாரா புசி ட்ரபுகோ என இந்த குழந்தையின் பிறப்பு வெறும் 20 பேர் மட்டுமே வசிக்கும் அந்த குக்கிராமத்தில் பெரும் திருவிழாவாக மாறியுள்ளது.